எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இங்கே வந்திருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் அனைவரும் ராகவேந்திரா வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த மாற்றம் எனக்கே தெரியாது. நான் யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன் சாமி மாற்றம் வந்து லாரன்ஸ் இன்னும் எதுவும் ஷாக் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் லாரன்ஸ் ஃபோன் கூட நான் போட்டு பேசல. அவரே வந்தார் வீட்டுக்கு. என்னப்பா நடக்குது அப்படின்ட்டேன். என்ன பண்ணாரு, நான் மாற்றம் வருது எதுவும் சொல்லலையே அப்படி சிரிச்சுட்டே தலையாட்டினார். தெரியும் நானும் கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸ் தான் சொல்லுவார். அதனால சரி அப்படின்னு நான் இருந்தேன். இன்னைக்கு கூப்பிட்டா டெஸ்ட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டா அவரு அதிர்ச்சி ஆகி போச்சு. அப்புறம் இங்கே வர வச்சாரு. இங்கே பேசும்போது தான் தெரியுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு. என் பிள்ளை அப்போ வந்து உதவி பண்ணுவாரு, நல்லா தெரியும். ஆனா இது பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசுக்கு. இது அப்படியே இருக்கணும், சேவையாவே இருக்கணும். அரசியல் மட்டும் ஆக்கிடாதப்பா. மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை விவசாயிங்கெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப குடிசையிலையும் வீட்லயும் கஷ்டப்படுறாங்க, அந்த ரோட்ல எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி மனசுக்குள்ள ரொம்ப ஆசை. அது என் பிள்ளை நிறைவேறிடுச்சு. நான் ரொம்ப பேசி பழக்கம் மேடையில. என் குழந்தையும் இங்க இருக்கிறவங்களும் நல்லபடியா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணும். சரிங்க, ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயிலுக்குள்ள அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பேன். அது மக்கள் நல்லா இருக்கணும். காலையில் ஏந்தோடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன். பூமி மாத்தா எல்லாரும் நல்லா வச்சுக்கோ, மக்களை எல்லாரும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்கணும் பூமி. அப்பெல்லாம் என் காலை தரையில வைப்பேன். கட்டில் விட்டு இறங்கும் தரையில காலை வைக்கவே மாட்டேன். குனிஞ்சு கையை வச்சு பூமி மாத்தா வேண்டிப்பேன். அப்புறம் 5 பஞ்சபூதங்களும் எங்களை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அதனால தெய்வம் தான், சாமி வணங்குங்க, தெய்வம் தான் நம்மளுக்கு. அவங்கள மறக்கவே கூடாது. அவங்க இருந்தவங்க எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல மேல வரும். என் குழந்தை இன்னும் தீர்க்காய்ச்சோட இருந்த எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை. இந்த கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. என்னை சார்ந்த இந்த ரோஸ் டைம் எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன். என்ன டெஸ்ட் நடத்தணும் இல்லை, இன்னும் கஷ்டமா இருக்குது. நான் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுதான் என்னுடைய சந்தோஷம். நன்றி, வணக்கம்.